திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருமந்திரத்துல மூன்றாம் தந்திரத்துல காலச்சக்கரம் அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி பார்த்தது சரீர சித்தி உபாயம். இந்த உடலை எப்படி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இறைவனை அடையிறதுக்கு இந்த உடல்ல நாம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, என்ன பயிற்சிகள் தேவை, இதெல்லாமே பார்த்தோம். இப்ப அடுத்த தலைப்புல என்ன சொல்ல போறாங்கன்னா, அதுக்கு காலம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது செய்ய வேண்டியது இருக்குமே, அப்ப எப்ப செய்யணும் அப்படிங்கிற அந்த காலத்தை நாம உணரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தலைப்பு கால சக்கரம். காலத்துக்கும் சக்கரத்துக்குமான விளக்கம் நம்ம போன வகுப்புல பார்த்துட்டோம். இருந்தாலும் பார்க்கலாம். காலம் அப்படிங்கிறது கால் கூட்டல் அம். கால் அப்படிங்கிறது காற்றை குறிக்கும். அப்படிங்கிறது முழுமை பெறுவதை குறிக்கும். இந்த காற்று முழுமை பெறுவதுதான் காலம். அந்த காலம் நம்ம மூச்சு காற்றா பார்க்கிறோம். அப்ப இந்த மூச்சு காற்றம் முழுமையா இந்த உடலுக்குள்ள எவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வயதை தீர்மானிக்குது. நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும் உனக்கு இவ்வளவு காலம் நீ வாழலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? உனக்கான காற்று இவ்வளவு, இதுதான் உனக்கான முழுமையான காற்று அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலம் நமக்கு மட்டும்தானா? எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் காலம் நிர்ணயிக்கப்பட்டதானா? இல்ல உயிரற்ற பொருட்களுக்கும் காலம் அப்படிங்கிற ஒண்ணு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்ப உயிரற்ற பொருட்களுக்கு மட்டும்தானா? இல்ல சூரியன், சந்திரன் எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதுதான் காலம் அப்படிங்கிறது குறிக்குது. சக்கரம் அப்படின்னா சுழற்சி. ஒரு இடத்துல தோன்றி சில காலம் வாழ்ந்துட்டு திரும்ப அந்த இடத்துலயே மறைறோம் அப்படின்னா அது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி. இந்த பூமியும் சூரியனும் எப்படி ஒரு சுழற்சியில ஒரு இடத்துல தோன்றி திரும்ப ஒரு வட்ட பாதையில போயிட்டு திரும்ப அங்க வருது அப்படின்னா அது ஒரு சுழற்சி. அப்ப இந்த பிரபஞ்சமே அந்த சுழற்சிக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு. அந்த சுழற்சி தான் சக்கரம், கால சக்கரம். அப்ப நமக்கான காலமும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளதான் இருக்கு. அததான் இந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். அப்ப நமக்கான காலம் என்ன, காலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு நம்ம 3 பாடல்கள் பார்க்கலாம். 3மே ஒவ்வொரு விதமான காலத்தை பத்தி சொல்ற மாதிரியான பாடல்களா இருக்கு. இப்ப முதல் பாடல் பார்க்கலாம். 740வது பாடல். மதிவட்டம் ஆக வரை 5 நாடி இது விட்டு அங்கு ஈராறு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கு மாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. முதல் காலம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்ம ஜோதிடத்துல சொல்றோம் இல்லையா, எனக்கு இந்த நேரமே சரியில்லை, நான் எந்த நேரத்துல தொழில் தொடங்கலாம், இல்ல எனக்கு கல்யாண யோகம் வந்துருச்சா, அந்த காலம் எப்ப வருதுன்னு பாருங்கன்னு. நமக்கு காலம் அப்படின்னாலே ஜோதிடத்துல வரக்கூடிய காலம் அதைத்தான் சொல்றாங்க. அவங்களும் அத காலச்சக்கரத்தை பார்த்துதான் நமக்கு சொல்றாங்க. இந்த இந்த நேரம் நீங்க கொஞ்சம் புதுசா இதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதுக்கான நேரம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்பாங்க. அப்ப முதல் பாடல்ல திருமூலர் சொல்றது அந்த ஜோதிடத்துல வரக்கூடிய அந்த காலச்சக்கரத்தை தான் முதல் பாடல்ல சொல்றாங்க. இப்ப ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த கட்டம் நம்ம வகுப்புலயே பார்த்தோம். அது ராசி கட்டம் கிடையாது, ராசி சக்கரம். நமக்கு வரைகிறதுக்கு ஈஸியா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அத கட்டம் சதுர வடிவத்துல போடுறாங்களே தவிர அது வட்ட வடிவம் சக்கரத்தை தான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த அந்த ஜோதிடத்துல எழுதக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் எந்த கட்டத்துல இருக்கணும், புதன் கிரகம் எந்த கட்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நாம பிறக்கும் போது அந்த கிரகங்கள் இருக்கிறத வச்சு நம்ம அந்த கட்டத்துல எழுதுறோம் அப்படின்னா, அது நம்ம பிறக்கும் போது ஏன் கரெக்டா அந்த இடத்துல அந்த கிரகம் நிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த கிரகம் அந்த இடத்துல நிக்கும் போது நான் ஏன் பிறக்கணும் அப்படியும் பார்க்கலாம்.
இரண்டுக்குமே என்ன காரணம்னா, நம்ம போன பிறவில நாம என்ன வினை செய்தோமோ அதற்கு ஏற்ற காலம் வரும்போதுதான் அந்த உயிர் வந்து அந்த இடத்துல பிறக்க முடியும். அப்ப இந்த கட்டத்துல இருக்கிற அந்த செவ்வாய் புதன் எல்லாமே நம்ம போன பிறவில நாம செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள் வந்து இருக்கு. அப்ப இந்த பிறவில நம்ம நடக்கிறது எல்லாம் இனி அடுத்த பிறவில இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகங்கள் அமைந்து நமக்கு அந்த மாதிரியான ராசி சக்கரம் வந்து அமையும். அப்ப இப்ப என்னுடைய ஜாதகத்துல நான் என்ன ராசி என்ன லக்கணம் அப்படின்னு பாக்குறேன்னா, இது எல்லாமே நான் போன பிறவில செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கட்டம் வந்து நிர்ணயிக்கப்படுது. அப்ப இந்த பிறவில எனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய ஜாதகப்படிதான் நடக்குது அப்படின்னா, நான் போன பிறவில என்ன செஞ்சனோ அதை நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவில எனக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சக்கரம் அப்படிங்கிறது நான் செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவில வந்ததுதான் அந்த ராசி சக்கரம். இப்ப அந்த ராசி சக்கரத்துல எல்லா கிரகமும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் தான் கர்மகாரகன்னா, நம்ம செய்த பாவம் புண்ணியம் நம்ம நம்மளுடைய உயிர் முடிகிறது எல்லாமே சனி பகவான் தான் வந்து பாத்துக்க போறாருன்னா, எல்லாருடைய கட்டத்திலையும் சனி பகவான் இருப்பாரு. அப்ப எல்லா நேரமும் அவர் அதை செய்வார்னா கிடையாது. அவருக்குன்னு ஒரு காலம் வரும்போதுதான் அவர் அவருடைய தொழிலை பார்ப்பாரு. அது மாதிரி குரு பகவான் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்னா எல்லார் கட்டத்திலயும் குரு பகவான் இருப்பாரு. அப்ப எல்லாருக்கும் எப்ப கொடுப்பாருன்னா அவங்கவுங்க கட்டத்துக்கு அதற்கான காலம் வரும்போது குரு பகவான் இயங்கி அதற்கான பலனை வந்து கொடுப்பாரு. அப்ப எல்லாமே காலப்படிதான் அந்த கிரகங்களும் வந்து நடக்குது. அப்ப அந்த கிரகங்களை யாரு வந்து கண்ட்ரோல் பண்றா? இப்ப குருக்கான நேரம், இப்ப சனிக்கான நேரம் அப்படின்னு யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா சூரியனும் சந்திரனும். ஏன்னா மற்ற கிரகங்களை விட ரொம்ப வேகமா நகரக்கூடியது எதுனா சந்திரன் தான். சந்திரன் வந்து ஆஹ் வேகமா அந்த ஒரு இடத்துல இருந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப குறைந்த நாட்கள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே. இப்ப அந்த ராசி கட்டம்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து என்னுடைய நான் பிறக்கும் போது அந்த கிரகங்கள் எந்த அமைப்புல இருந்துச்சோ அது என்னுடைய ஜாதகம். இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜாதகம் இருக்கும். அது போக கோல்சாரம்னு சொல்லி இன்னைக்கு கிரகம் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கும். அது பொதுவான கட்டம். அதை வச்சுதான் அன்னன்னைக்கான ராசி பலன்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த கட்டத்தை நாம எடுத்து பார்த்தோம்னா அதுல சந்திரன் என்ன ஆகும்னா மொத்தம் வந்து 12 கட்டம் இருக்கும். சந்திரன் வந்து ஒரு கட்டத்துல 2.25 நாள் இருந்துட்டு அடுத்த கட்டம் நகன்றும். அடுத்து அடுத்த கட்டத்துல இருந்து 2.25 நாள்ல அடுத்த கட்டம். அப்படியே சந்திரன் வந்து ரொம்ப வேகமா ஒரு மாதம், அதாவது 28 நாளுக்குள்ளேயே இந்த 12 கட்டத்தையும் அவர் வந்து சுத்தி வந்து முடிச்சிருவாரு. இந்த சூரியன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டம் மாறுவதற்கு 1 மாத காலம் எடுத்துப்பாரு. சித்திரை மாசம்னா அவர் கட்டத்துல இருப்பாரு. அடுத்த மாசம்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாரு. அப்ப சந்திரன் அளவுக்கு அவர் ஸ்பீடு கிடையாது. ஆனா ஓரளவு ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இத ஃபுல்லா சுத்தி வந்துருவாரு. அதே மாதிரிதான் அடுத்து புதன், செவ்வாய், சுக்கிரன் இது எல்லாமே அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் காலம் கூடும். அப்புறமா வரக்கூடிய இந்த குரு, சனி பகவான், ராகு, கேது அப்படிலாம் அதிக காலம் எடுத்துப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்க, 7 வருஷத்துக்கு ஒருக்க இப்படியே மாறுறனாலதான் நம்ம அதை வந்து சிறப்பா பார்ப்போம் குரு பெயர்ச்சி பலன்னு. ஏன்னா அன்னைக்குதான் அவர் வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறுறாரு. அப்ப மற்ற கிரகங்களை விட வேகமா நம்ம செய்த கர்ம வினைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற கிரகங்கள் எது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் தான் வேகமா கொண்டு வந்து சேர்க்குது. அப்ப இந்த சூரியன் சந்திரனை யாரு வந்து ஆட்சி பண்றா? இப்ப இந்த நவ கிரகங்கள் தான் நம்மளை எல்லாமே இயக்குது. அந்த கட்டத்துல பார்த்தா நவ கிரகங்கள் தான் இருக்கு. அதை ஆட்சி பண்றது யாருன்னு நமக்கு தெரியல. ஆனா அதை ஆட்சி பண்றது யாரு அப்படின்னா அதுதான் சிவனும் சக்தியுமான நிலை தான் அதை ஆட்சி பண்ணுது. நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா? இப்ப என்னுடைய விரல் வந்து இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா நான் இந்த விரல் நுனியில இருந்தேன்னா நானும் இந்த சக்கரத்தோட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அந்த விரலோட மைய புள்ளி இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தாது. அது ஒரு இடத்துல
அப்படியே நிலையா இருக்கும். இதுதான் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அதே மாதிரிதான் அந்த பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் வந்து ஒரு இடத்துல அசையாம இருந்து மீதி எல்லாத்தையுமே சுத்த வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இந்த சுழற்சிக்குள்ள இருக்கோம். அந்த 12 ராசி கட்டம் அந்த சக்கரத்துல சூரியன் சந்திரன் சுழல்றதோட சேர்ந்து நாமளும் சுழன்று நம்ம செய்த பாவ வினைகளை நாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அதை யாரு இயக்குறா? கரெக்டா நான் செய்த பாவம் எப்ப என்ன வந்து சேரணும், எனக்கான நல்வினைக்குரிய பலன் எப்போ வந்து சேரணும்னு எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குன்னா இறைவன் கிட்ட தான் இருக்கு. சூரியனும் சந்திரனும் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் வந்து நம்ம கிட்ட குடுக்குறவங்க தான். மெயினான ஆள் யாருன்னா பதி இறைவன் கிட்ட தான் அதனுடைய பிடிமானம் வந்து இருக்கு. அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இந்த ராசி சக்கரத்துக்குள்ள இருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை விட்டு இறைவன் கிட்ட போகணும். இந்த சூரியன் சந்திரனுடைய பிடிமானத்துல இருந்து நாம நீங்கி வெளியில போகணும். இதுதான் காலச்சக்கரத்துல முதல் பாடல்ல சொல்றாங்க. இந்த ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய காலச்சக்கரம் எப்படி இயங்குது, நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மதிவட்டம். மதி அப்படிங்கிறது சந்திரனை சொல்றாங்க. மதிவட்டம் அப்படின்னா அந்த சுழற்சி, அந்த ராசி கட்டம் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள சந்திரனுடைய சுழற்சி. ஆக வரை 5 நாடி. அந்த சந்திரன் வந்து ஒவ்வொரு கட்டமா கடப்பதற்கு 2.5 நாட்கள் எடுத்துக்குது. அப்படின்னா அந்த அத வந்து பிரித்திருக்காங்க. அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடம், தூரம், அத வந்து நம்ம அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு நடுவுல அத வந்து 5 நாடிகளா பிரித்திருக்காங்க. 5 கலைகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் அத ஒரு 5 நாடிகளா போகுது. அந்த நாட்கள்ல நம்மளுடைய உடல் நம்ம அனுபவிக்கக்கூடிய இது எல்லாமே இந்த சந்திரன் 5 விதமா நம்ம கிட்ட கொடுக்குது. அதே மாதிரி அடுத்து பௌர்ணமியில இருந்து அமாவாசைக்கு அடுத்து ஒரு 5 நாடி ஆகுது. அதுக்கு ஒரு விதமா கொடுக்குது. அப்ப மதிவட்டம் அப்படிங்கிறது இந்த வளர்பிறை தேய்பிறைக்குள்ள சந்திரன் சுழலக்கூடிய அந்த சுழற்சியும், இது விட்டு அங்கு ஈராறு அமர்ந்த அதனால் அந்த சந்திரன் போய் வரக்கூடிய அந்த பாதைய ஈராறு அப்படின்னா 12 12ஆ நாம வந்து பிரித்துக்கிறோம். அதாவது நம்ம ராசி கட்டத்துல அந்த 360 டிகிரி அது ஒரு சுழற்சி சுத்தி வருதுன்னா 30 டிகிரியா நம்ம 12 கட்டங்களாக நம்ம அதை பிரித்துக்கிறோம். அதுக்குள்ளதான் நாமளும் வந்து சுழன்றுகிட்டு இருக்கோம். பதி வட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறு. பதி அப்படின்றவர் இறைவன். அவர் வந்து இந்த வட்டத்துக்குள் இருக்காரு அப்படின்னாலும் அவர் அந்த சுழற்சியில இல்ல. இந்த பாவ புண்ணியம் வினை எல்லாமே நமக்கு தான். அவர் வந்து அனைத்தையும் கடந்தவர். அவர் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவர் அந்த சுழற்சியில வந்து இல்ல. பதிவட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறு. அப்புறம் எதுக்கு அவர் அங்க வந்து இருக்காருன்னா அது நம்ம செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி நல்வினை தீவினைய நமக்கு வந்து சேரும் பொருட்டு அவர் வந்து அங்க இருந்து அந்த கட்டங்களை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். அது விட்டு போமாறும் ஆயுளுற்றேனே. அப்ப இதுல வந்து திருமூலர் சொல்றாரு, இந்த கால சுழற்சிக்குள்ள நான் சிக்கிக்கிட்டு இருக்கேங்கிறது புரியுது. அத வந்து இறைவன் தான் இருந்து இயக்கி எனக்கு நல்வினையும் தீவினையும் அதை பொறுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரியுது. இத விட்டுட்டு நான் எப்படி போகணும், எப்படி அவரை போய் அடையணும் அப்படிங்கிறத ஆயலுற்றேன்னா நான் ஆராய்ந்து அந்த நிலையை நான் கண்டறிந்தேனே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப முதல் பாடலே நம்மளுடைய வாழ்க்கை சக்கரம் எதுல இருக்கு அப்படின்னா அந்த ராசி சக்கரத்துக்குள்ள இருக்கு. அது யார் இயக்குறா அப்படின்னா சந்திரன் இயக்குறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா போன பிறவில நாம செய்த வினைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவில நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறாரு. அவரை இயக்குறது யாருன்னா பதி இயக்குறாரு. அவர் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவருக்கு இந்த சுழற்சி கிடையாது. சுழற்சியில இருக்கிறது நான் தான். அப்ப இந்த சுழற்சியில இருந்து விடுபடுவதற்கு இறைவனை நான் எப்படி தேடி போறது அப்படிங்கிறது அவர் சொல்ல வர்றது இந்த கால சக்கரத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இததான் முதல் பாடல்ல சொல்றாரு.
அடுத்த பாடல் பார்க்கலாம். 741வது பாடல். உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாளிகை அற்றறியாது அழிகின்றவாறே. இப்ப முதல் கால சக்கரம் நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப இரண்டாவது பாடல் நம்மளுடைய அறிவு சார்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. நமக்கு பிறக்கும் போதேலாம் எல்லா அறிவும் வரல. பிறந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அறிவா வருது. அப்ப அந்த அறிவை ஒரு 10 வகையா பிரித்திருக்காரு. அப்ப நம்ம வாழ்நாள் காலத்துக்குள்ள நமக்கு ஒரு 10 விதமான அறிவு கிடைக்க போகுது. அந்த காலம் என்ன, நீ இப்ப எந்த காலத்துல இருக்க, இந்த அறிவு வளர்ச்சியில உனக்கான காலம் எது, நீயே கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய பாடல். உற்றறிவு ஐந்தும். உற்று அப்படின்னா இப்ப இந்த இதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு நான் ஒரு பேப்பரை காமிச்சேன் அப்படின்னா நம்ம கண்ணை என்ன செய்வோம், அப்படியே உத்து பார்ப்போம். அப்ப உற்று கவனிக்கிறோம், கண்களால உற்று கவனிக்கிறோம். எங்கேயோ தூரத்துல ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். இந்த பாட்டு என்ன படத்துல அப்படின்னா எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதை உத்து கேட்போம். அது மாதிரி மூக்குல ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னா அந்நேரம் எல்லா புலனையும் அடக்கிட்டு அந்த மூக்கை மட்டும் கவனிப்போம். உற்று அந்த சுவாசம் என்ன அப்படின்னு கவனிப்போம். அப்ப உற்று அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்மளுடைய புலன்களை செலுத்தி அது என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, அதுதான் உற்றறிவு. அப்போ உற்றறிவினா ஐம்புலன்களால பெறக்கூடிய அறிவு. நம்ம காதால கேட்கக்கூடிய அறிவு, நம்ம தோலால உணரக்கூடிய அறிவு, நம்ம மூக்கால உணரக்கூடிய அறிவு, கண்களால பார்க்கக்கூடிய அறிவு, நாக்கால சுவைக்கக்கூடிய அறிவு. இந்த ஐந்தும் தான் நாம மொத எல்லாருக்குமே தோன்றக்கூடிய அறிவு, இந்த உற்றறிவு ஐந்தும். இப்ப இந்த ஐம்புலன்கள் எங்க இருக்குன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கு. அப்ப இந்த 5 அறிவும் நம்மளுடைய உடல் சார்ந்து, உடல் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. இப்ப எனக்கு கண் இல்ல அப்படின்னா அந்த கண்ணால பெறக்கூடிய அறிவு எனக்கு இல்லாம போயிடும். ஏன்னா என்னுடைய உடல்ல கண் இல்ல. அப்ப இந்த உற்றறிவு 5 அப்படிங்கிறது நான் உடலால பெறக்கூடிய 5 விதமான அறிவு. அடுத்து உணர்ந்த அறிவு 6. இப்ப உணர்ந்து அறிகிறது. இப்ப ஒரு 4 பேரு எனக்கு எதிர்த்தாப்புல வந்துட்டு இருப்பாங்க. நான் அவங்கள பாத்துக்கிட்டே தான் நான் நடப்பேன். ஆனா நான் கவனிச்சிருக்க மாட்டேன். அந்த 4 பேர்ல என்னோட ஃப்ரெண்ட் யாராவது இருந்திருப்பாங்க, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். நான் பாட்டுல போயிடுவேன். அப்புறம் அவங்க உனக்கு எதிர்த்துதான் வந்தேன், நீ என்ன பாக்கலையானா, ஆமா நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா நேரமும் நம்மளுடைய மனமும் இந்த உடலும் ஒன்னாவே இருக்கிறது கிடையாது. நான் வேற எதையோ சிந்திச்சுட்டு போனனால நான் என் கண்ணுல அவங்க பட்டும் எனக்கு அவங்க யாருன்னு உணர முடியல. அப்ப எப்ப நம்மளுடைய மனமும் இந்த 5 அறிவும் ஒண்ணு சேருதோ அப்ப நமக்கு ஒரு உணர்வு தோன்றும். அதுதான் உணர்ந்த அறிவு. இது 6வது அறிவு. இது விலங்குகள், பறவைகளுக்கெல்லாம் இந்த 6ஆம் அறிவு சிறிதளவு தான் இருக்கும். அதனாலதான் அதால அடுத்த நிலைக்கு போக முடியல. மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மனம்ங்கிற கருவி இயங்கி எல்லாத்தையும் உணரக்கூடிய அந்த 6ஆம் அறிவு. நம்ம சூர்யா படம் 6ஆம் அறிவா 7ஆம் அறிவா அது? அது ஒரு அடுத்த நிலையான அறிவு. அது உணர்வு சார்ந்த அறிவு. நம்ம நம்ம பிள்ளைங்க பேசுறத கேட்டே நம்மளால சில விஷயங்களை உணர முடியும். வேண்டாம், நீ அந்த இடத்துக்கு போக வேண்டாம், என் மனசுல அது ஏதோ வேணான்னு தோணுது, இன்னொரு வாரம் பாத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். அது நமக்கு தான் அந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு அறிவு அது தோன்றும். அது மனம் சார்ந்த அறிவு. அது உணர்ந்த அறிவு 6. இது 6வது அறிவா நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த அறிவு ஏழும் கற்றறிவு. நம்ம புக்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்ல, சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, உணர்ந்திருக்க முடியாது. சரி, அப்ப அதுல சிறந்தவங்க யாராவது புக் எழுதி இருப்பாங்க. இப்ப நம்ம கற்றறிவை விட யூடியூப்ல நிறைய விஷயத்த போய் பாக்குறோம். ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறது மூலமா நாம தெரிஞ்சுக்கிறது கற்றறிவு. அப்ப எல்லாமே கற்றறிவோட சேராது. இறைவனை நோக்கி
நம்ம எந்த புக்கு படிக்கிறோமோ, எந்த பாடம் படிக்கிறோமோ, அததான் வந்து கற்றறிவுன்னு எடுத்துக்க முடியும். ஆகாத போகாத விஷயங்களை படிச்சுட்டு எனக்கு இந்த 7வது கற்றறிவு வந்துருச்சு அப்படின்னா அது பயனில்லை. எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி நாம படிக்கக்கூடிய அந்த அறிவு தான் 7வதா நமக்கு வரக்கூடிய கற்றறிவு. அடுத்து 8ம் கலந்தறிவு. கலந்தறிவு அப்படின்னா நம்ம அதோட கலந்து விடுறது. இப்ப நான் உட்கார்ந்து இந்த திருமந்திரம் எல்லாம் நானும் படிக்கிறேன். அவரு இந்த மூச்சு பயிற்சி இத்தனை ரேஷியோல செய்யி எல்லாம் சொல்றாங்க. அத படிச்சுட்டு நான் புக்கை மூடிட்டு போயிடுறேன் அப்படின்னா அந்த கற்றறிவுனால பிரயோஜனமே இல்லை. கலந்தறிவுனா அவர் சொன்ன விஷயத்த நான் வந்து அதுல கலந்து நான் வந்து செய்யணும். களத்துல இறங்கி வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து நம்ம இறங்கிடுறோம், அந்த விஷயத்துல முழு மனதா இறங்கிடுறோம். அதுதான் வந்து கலந்தறிவு. அப்ப நம்ம படிச்சு இது சிறந்தது அப்படின்னு நாம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்து அதை வந்து நம்ம அனுபவப்படணும். நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு அறிவு வரும் இல்லையா? அது கலந்தறிவு. படித்தவங்களுக்கு எல்லாம் அந்த கலந்தறிவு வராது. யாரு அதை அனுபவிச்சு அதை பயிற்சி பண்ணி முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு வரக்கூடியதுதான் அந்த கலந்தறிவு. அதுதான் நமக்கு 8வதா வரக்கூடிய கலந்தறிவு. அப்ப இப்ப நம்ம திருமந்திரம் படிக்கிறோம், 7வது அறிவுல இருக்கோம். அடுத்து அத முறைப்படி தினம்தோறும் நாம பயிற்சி பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த 8வது அறிவு வந்துரும். 8ஆம் அறிவு வந்த பிறகு நமக்கு வரக்கூடிய அறிவு வந்து 9வது அறிவு. அந்த அறிவு என்னன்னா, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியவன் இறைவன் தான். இறைவன்கிட்ட இருந்து தோன்றியதுதான் எல்லாமே. அவன் இல்லாம எதுவுமே இல்ல அப்படிங்கிறத நாம உணர்றதுதான் 9வது அறிவு. அது இந்த கலந்தறிவு இல்லைன்னா வராது. நாம அத வந்து பயிற்சி பண்ணல, அனுபவம் பண்ணல. ஆனா நான் படிச்சதை வச்சுக்கிட்டு சிவபெருமான் தான் எல்லாம், அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் அது வந்து அறிவு கிடையாது. நான் படிச்சதை ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி வந்து 9வது அறிவாகும்? எப்ப நான் பயிற்சி பண்ணி என்னுடைய மனதார நான் உணர்றேனோ அப்பதான் எனக்கு வரக்கூடியது அந்த 9வது அறிவு. இப்போ இந்த 9வது அறிவு வந்த பிறகு பற்றிய பத்தும் இறைவன் தான் எல்லாம்னு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அவனை போய் அடையல அப்படின்னா இந்த 9 அறிவு இருந்தும் பயன் இல்லை. அதுதான் 10வது அறிவு, கடைசி அறிவா அததான் சொல்றாரு. உனக்கு இறைவன் தான் எல்லாங்கிறது உணர்ந்துட்டேல, நீ புரிஞ்சுகிட்டேல, அப்ப அடுத்து அவனை போய் பற்றுவதற்கான வேலைய பாரு. அதுதான் 10வது அறிவா சொல்றாரு. அப்ப இது வந்து ஒரு 10 காலங்களா நமக்கு பிரிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஐம்புலன்களால அறிவை பெறுறோம். அடுத்து மனதால நமக்கு ஒரு உணர்வு சார்ந்த அறிவு வருது. அடுத்து அது சார்ந்த ஒரு தேடல், ஏதோ ஒன்ன கற்று தெரிஞ்சுக்கிறோம். அது 7ஆம் அறிவு. அடுத்து 8ஆம் அறிவா அதை அனுபவிச்சு பாக்குறோம். 9வது அறிவா அதுக்குள்ள இருப்பது இறைவன் அப்படிங்கிறத புரிந்துக்கிறோம். 10வது அறிவா அவரை போய் பற்றிக்கிறோம். இந்த 10 அறிவும் தான் நமக்கு வரக்கூடிய அந்த அறிவுள்ள காலங்களா வந்து பிரித்திருக்காரு. பல வகை நாழிகை. இந்த அறிவு வந்து நான் இன்னைக்கு புக் எடுத்தேன், இன்னைக்கு பயிற்சி பண்ணேன், நாளைக்கு எனக்கு உணர்வு கிடைச்சிரும், நாளை கழிச்சு நான் போய் அவர் பாதத்தை பற்றிடுவேன்னா கிடையாது. அதுக்கு ஒரு நாளிகை இருக்கு. இது அந்த முதல் செயலோட எப்படி வந்து கனெக்ட் பண்றாருன்னா, போன பிறவில நீ செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த இந்த பாடல் வரும். அதை பொறுத்துதான் உனக்கு அந்த அறிவு வரும். நீ போன பிறவில நிறைய நல்வினை செய்து எந்நேரமும் இறைவனை பத்தியே சிந்திச்சு படிச்சு அப்படி இருந்திருந்தேன்னா இந்த பிறவி வந்த உடனே உடனே உனக்கு 5 அறிவு 6 அறிவு அப்படியே ப்ரமோஷன் ஆகி டக்குன்னு உனக்கு அந்த 9ஆம் அறிவு வந்துரும். அப்ப இந்த அறிவுக்கான காலத்தையும் யார் நிர்ணயிக்கிறா? முதல் பாடல்ல சொன்ன நம்மளுடைய ராசி சக்கரம், அந்த கால சக்கரம் தான் இதுக்கும் வந்து வழிவகுக்கிறார். அப்ப இதற்கான காலம், அந்த பல வகை நாளிகை அப்படிங்கிறது இந்த அறிவுக்கான காலம். அற்றறியாது அழிகின்றவாறே. இந்த இந்த காலம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வயதான காலத்துல போய் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இது வந்து உன்னுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி எப்ப வேணாலும் உன்னுடைய காலம் வந்து முடிந்து விடும். அதனால நீ இப்பவிருந்தே அதற்கு பயிற்சி பண்ணு
அப்படி அத தெரிஞ்சுக்காம நீ காலத்தை வீணாக்கிறாத, நீ அழிந்து போயிடுவ. உன்னுடைய உடல் இந்த காலம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளேயே உன்னுடைய அறிவை நீ தேடி அதற்கான காலத்தை கண்டுபிடிச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா அழிந்து போய் விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த செய்யுள் மூலமா நமக்கு தான் சொல்றாரு, கற்றறிவுக்கு வந்துட்டோம், இனி அதை அனுபவப்படுத்துவோம், அதுக்கப்புறம் அவரை உணர்ந்து அவரையே பற்றிக்க முயற்சி செய்வோம். அடுத்த பாடல் பார்க்கலாம். 742வது பாடல். அழிகின்ற ஆண்டு அவை ஐஞ்சும் மூன்றும் மொழிகின்ற 33 என்பது ஆகும். கழிகின்ற கால் 62 என்பது எழுகின்றது 50 என் அற்று இருந்தே. இப்ப இது அறிவு சார்ந்த ஒரு காலம் அப்படின்னு பார்த்தோம். அறிவு அப்படின்னா அது இப்ப முதல் பாடல் நம்மளுடைய உடல், இந்த உடல் எப்படி எடுத்து என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு நம்ம பார்க்க போறோங்கிறது. இரண்டாவது பாடல் ஒரு விதமா மனம் சார்ந்தது. மனம் இறைவனை நோக்கி நாம செல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப இது நம்மளுடைய ஆன்மா சார்ந்து நம்மளுடைய உடல் மனம் தாண்டின ஒரு நிலை அப்படி எடுத்துக்கலாம். இதுல என்ன, இதுல அந்த காலத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய வாழ்நாள்லதான் 4 கண்டங்களா பிரித்திருக்காங்க. கண்டம்னாலே அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நமக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு ஒரு கெட்டதோ நல்லதோ ஒண்ணு நடந்து அது மூலமா அடுத்து நம்ம ஒரு மாற்றத்துக்கு போவோம். அப்புறம் இது எல்லாருக்குமே நடக்கும் இந்த சுழற்சி. நம்ம இப்ப நம்ம குரூப்ல இருக்கிற நம்ம எல்லாருமே யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். 20 வயசு அந்த காலேஜ் படிக்கும்போது ஒரு காலத்துல நான் போய் உட்கார்ந்து இப்படி திருமந்திரம் இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் 40 வயசுல நான் இப்படி ஜாலியா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணம் தான் நமக்கு அந்த 20 வயசுல இருந்திருக்கும். அடுத்து 30 வயசுலயும் நாம இப்படி எல்லாம் சிந்திச்சுட்டு இருந்திருக்க மாட்டோம். என் பொண்ணுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும், அவங்கள எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படியே தான் அந்த மாதிரியே தான் இருந்திருக்கும். அப்புறம் எப்படி மாறணும்னே தெரியாது, திடீர்னு நம்மளுடைய பாதை அப்படியே மாறி இருக்கும். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலத்துல நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்து நம்ம அப்படியே ஒரு அடுத்த நிலை அப்படியே மாறி இருப்போம். அததான் சொல்றாங்க. இத நம்ம ஆன்ம வளர்ச்சின்னு எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல நம்ம இந்த உலக பற்ற சார்ந்தே நம்ம யோசித்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது இல்ல வாழ்க்கை முறைன்னு உணர்ந்து நம்ம இன்னொரு நிலைக்கு வர்றோம். அப்புறம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்ப அந்த அந்த 4 கட்டங்களா பிரிக்கிறாரு. இப்ப இதுக்கு உதாரணம் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அந்த 4 பெருமக்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அப்பர், இவங்க 4 பேருடைய வாழ்க்கைய நம்ம எடுத்து பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர் ரொம்ப குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு அப்படி ஒரு இறை ஞானம் இருந்து, பிறக்கும் போதே அந்த ஞானத்தோடயே இருந்து அப்படியே இறைவனை அடைந்தவரா நம்ம அந்த கதைகள் பார்த்திருக்கோம். இரண்டாவதா சுந்தரருக்கு எப்படின்னா, அவரு தாலி கட்ட போற நேரத்துல அந்த ஒரு 2வது பருவம், அந்த திருமண பருவத்துல அவருக்கு இறைஞானம் கிடைத்து அவர் அப்படியே இறைவனோட சேர்ந்துட்டாரு. அப்புறம் மாணிக்க வாசகர் அவர் ஒரு நல்ல வேலையில இருந்து ஒரு அமைச்சரா இருந்து அந்த நிதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இறைவன் காட்சி கொடுத்து அந்த ஒரு 3வது பருவம் நல்லா சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி இதுன்னு வாழக்கூடிய அந்த ஒரு வித வயதுல அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. கடைசி அப்பர் பார்த்தோம்னா 80 வயசுல அவரு வேற ஒரு மார்க்கத்துல எல்லாம் போய் அதுல எதுவும் கிடைக்காம அதுக்கப்புறம் சமயத்துக்கு இந்த சைவத்துல அவருக்கு அந்த ஒரு ஞானம் கிடைக்குது. அப்ப இவங்க 4 பேருக்குள்ளேயே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைத்து, ஆனா எல்லாருமே இறைவன் அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இததான் அவர் கண்டம்னு பிரிக்கிறார். உனக்கு இந்த வயசுல ஒரு கண்டம், ஒவ்வொரு கண்டமா கிட்டத்தட்ட 4 கண்டங்கள் பிரித்திருக்காரு. அதுக்குள்ள உன்னுடைய காலம், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அத சொல்லியிருக்காரு. அழிகின்ற ஆண்டு அவை ஐஞ்சும் மூன்று. அழிகின்ற அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல நாம கண்டங்கள்னு புரிஞ்சுக்கலாம். கண்டம்னாலே நமக்கு அழியக்கூடிய காலங்கள்.
கண்டம்னா அப்ப விபத்து அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அது நம்மளை விட்டு போயிருச்சு. நம்ம இனி கேட்டாலும் அந்த காலங்கள் வந்து வராது. அப்ப அழிகின்ற ஆண்டு அப்படின்னா அந்த முடிந்து போன காலங்கள். அவை ஐந்தும். ஐந்துனா 5 × 5. மூன்றும் அப்படின்னா கூட்டல் 3. இதுக்கு எதுக்கு ஒரேதான் 28ன்னே சொல்லியிருக்கலாம்ல. 5 + 3ன்னு ஏன் பிரித்து சொல்றாங்கன்னா, அந்த 25ல இருந்து 28 வரைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 3 காலங்கள் வந்து முதல் கண்டமா, முதல் எல்லை மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு கண்டம். இதுக்குள்ளயும் நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். வரக்கூடிய அந்த 13 வயது வரைக்கும் உள்ளது வந்து குழந்தை பருவம். அதுல வந்து ஞானசம்பந்தர் மாதிரி நாமெல்லாம் இருந்திருக்க அவசியமே இல்லை. அப்படி இல்லவும் இல்லை. நம்ம வந்து இந்த வாழ்க்கைய, இந்த உலக வாழ்க்கையில அப்படியே அனுபவிச்சிட்டோம். அந்த 13 வயசுக்கு அப்புறமாவது நமக்கு இந்த சிந்தனை இதெல்லாம் வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா அது ஒரு கண்ட மாதிரி, அது கழிஞ்சிடுச்சு, அது போயிடுச்சு. அடுத்து மொழிகின்ற 33. அப்ப இந்த இடத்துல 30 கூட்டல் 3. அப்ப 30 வயதுல இருந்து 33 வயது வரைக்கும் வரக்கூடியது அந்த இரண்டாவது கண்டம். அது வந்து ஒரு ஒரு எல்லை மாதிரி சொல்லியிருக்காரு, அந்த 33 வரைக்கும். அதுக்குள்ளேயும் நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த இறை சிந்தனை நமக்கு வந்து வரலாம். அடுத்து 33 80 ஆகும். கழிகின்ற கால் 6. கால் 6 அப்படிங்கிறது அந்த 60ல இருந்து 62 வரைக்கும் உள்ள அந்த ஆண்டு காலம் வந்து மூன்றாவது கண்டமா சொல்லப்படுது. அடுத்து கழிகின்ற கால் 6 12. 6 10 2 அப்படிங்கும் போது 62. 6 10 அப்படின்னா 6 × 10 60. அடுத்து ஒரு 2, அப்ப +2. அப்ப 60ல இருந்து 62 வரைக்கும் உள்ளது அந்த மூன்றாவது கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எழுகின்ற ஈர் 50. 2 × 50 அப்படிங்கிறது கடைசி வரை. இப்ப நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்க போறோம்னா நமக்கு முதல் கண்டம் எதுனா 25 + 3 28 காலம். இரண்டாவது கண்டம் எதுனா 30 + 3 33 வயது வரைக்கும். மூன்றாவது கண்டம் எதுனா 60லிருந்து 62 வரைக்கும். நான்காவது கண்டம் 2 × 50 100 வயது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டங்களா அவர் வந்து பிரித்து சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு வந்து இந்த 4 வகை கண்டங்கள் வந்து இருக்கு. இதுல இதுக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்நாள்களும் உள்ளது. அதனால நீ ரொம்ப நாள் இருக்கு அப்படின்லாம் நினைக்காத. நீ எந்த கண்டத்துல இருந்தாலும் சரி, உன்னால அந்த இறைவனை அடைய முடியும். அதனால இப்பவே நீ வந்து பயிற்சி செய்து அந்த இறை ஞானத்தை நீ தேடி செல்லலாம். உன்னுடைய காலத்தை வந்து வீணாக்காத. இல்லைன்னா உனக்கு அந்த கண்டத்துல என்னனாலும் நடக்கலாம். எல்லாருக்கும் இந்த 4 கண்டத்தையுமே பார்த்து தாண்டி வரணும் அப்படின்னு இருக்காது. இதுவும் அந்த முதல் பாடல் சம்பந்தப்பட்டதுதான். எந்த கண்டத்துல நமக்கு என்ன நடக்கணும், எப்ப நம்மளுடைய உடல் இந்த உயிரை விட்டு பிரிய போகுது அப்படிங்கிறது அந்த கால சக்கரத்துலதான் இருக்கு. நீ நினைச்சாலும் உன்னால பிடிச்சு வைக்க முடியாது. அதனால நீ எந்த கண்டத்துல இருந்தாலும் சரி, இறைவனை நீ அடையலாம், நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலா இந்த மூன்றாவது பாடல் அமைந்திருக்கு. இதோட போதும். அடுத்த பாடல் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப சந்தேகம் எதுவும் இருந்தா கேட்கலாம். அந்த 4 காலங்கள் சொல்றீங்களா, அந்த ஏஜ்ல அந்த 30 to 33 25 to 28 அந்த டயத்துல மாற்றம் வரும்ன்றீங்களா? அத வந்து நம்ம அந்த கால சக்கரத்துல 4 கண்டங்களா பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ரவுண்ட் இருக்குன்னா அதை இப்படி 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த வயது வரை ஒரு குறிப்பிட்ட கண்டம். இதுக்குள்ள இப்ப அந்த 28க்குள்ளனா நம்ம
ஒரு கல்யாணமாகி நமக்கு ஏதோ ஒரு மாற்றம் வருது. அடுத்து அந்த 33க்குள்ளனா நம்ம குழந்தை, அம்மா, அப்பா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வரும். அப்புறம் அந்த 62க்குள்ளனா ஓரளவு நான் யாரு, எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். அது ஒரு கண்டம். அதுக்கப்புறம் பொதுவா எல்லாருமே நான் அடுத்து இறைவனை தேடுறேன். நான் என்னுடைய இதுல இருந்து நான் அப்படி ரிட்டையர்மெண்ட் லைஃப் மாதிரி அந்த மாதிரி அந்த காலத்தை வந்து 4 கண்டங்களா பிரித்திருக்காங்க. நீ எந்த கண்டத்துல இருந்தாலும் சரி, உன்னுடைய தேடுதல் இறைவன் அடையிறதுல இருக்கட்டும். அண்ணா, நீ எதுவும் சொல்றியா இல்ல எதுவும் வேலை? மக்களே வணக்கம். அதாவது இந்த கடைசியா அந்த 4 கண்டம் இந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா? அதாவது ஒரு நதி வந்து உற்பத்தியாகி அது வந்து கடல்ல போய் கலக்குது இல்லையா? இதுதான் அந்த ப்ராசஸ். இதுக்கு நடுவுல ஒரு 4 இடத்துல வந்து அந்த நதியோட பயணத்துக்கு தடைகள் ஏற்படுற மாதிரி 4 கண்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா. இது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 13 வயசு அப்படின்றது இதுல வந்து 25ன்ட்டும் சில புக்ல இருக்கு. இப்படி பல அந்தந்த வயசுல வந்து அந்தந்த கண்டங்கள் வந்து நம்மள வந்து வேற ஒரு பாதைக்கு கூட்டு போயிருது. இந்த அந்த மாதிரிதான் நம்ம இது வச்சுக்க வேண்டியது. அந்த கண்டம் அப்படின்றது தடை, இந்த இடத்துல இந்த பயணத்தோட தடைகள் அப்படின்ட்டு. சரி, வேற என்ன பிரியா? இந்த இதுல நீதான் இந்த இதுல இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். 40ல வந்து இந்த ராசி சக்கரம் அப்படின்ட்டு. அதாவது எங்களுடைய இந்த சித்த வித்தை அப்படின்றது நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம். நமக்கு ஒரு பேர் வச்சு நமக்கு சொல்றோம் இல்லையா? இந்த நட்சத்திரம், இந்த இது எதுக்குமே தொடர்பு இல்லாததுதான் உன்னுடைய ஆன்மா அப்படின்ற அந்த சுத்த ஒளி, சுத்த நாது, சுத்த விந்துன்றது. நீ பேர் ஒண்ணு வைக்கிறேன்னா அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த 360 டிகிரியில உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய இதா இருக்கக்கூடிய சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களா இருந்தாலும் சரி, இல்ல 12 ராசியா இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டி நம்ம போகணும். அதாவது இந்த காலச்சக்கரத்தை நம்ம எஸ்கேப் ஆகி போகணும். சோலால முடியும். நம்ம சோலுக்கு வந்து வெயிட் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆசா பாசா போன பிறவையில இருக்கக்கூடிய மலத்துல இருக்கக்கூடிய வாடை, ஜென்ம வாடை, இது எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டோம்னா அப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆகி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் பொழுது பார்த்தோன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மேல பார்த்தா அவ்வளோ மேகங்கள் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா டேக் ஆஃப் ஆகும் பொழுது பார்த்தா மழை பெய்யுது. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கு, டேக் ஆஃப் ஆகி போயிட்டே இருக்கு. பார்த்தா அவ்வளோ கிளவுட்ஸ், ஏன்னா மழை பெய்யுதுல அவ்வளோ கிளவுட்ஸ் இருக்கு. அதையும் தாண்டி போயிட்டோம்னா
அதுக்கப்புறம் இந்த கிளவுட்ஸ் ரெயின் எல்லாம் நமக்கு விட்டு கீழே தாழ்ந்து இருக்கு. நம்ம அதெல்லாம் விட்டு உயர்ந்து மேல போயிட்டோம். அது நம்மள ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ணாது இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து இந்த கால சக்கரத்துக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் வெயில், புயல், நல்லது, கெட்டது, அழுகிறது, சிரிக்கிறது, அப்புறம் ரெக்ரெட் பண்றது, இப்படி எல்லாம் இந்த சக்கரத்துக்குள்ள நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான். அப்ப இந்த சக்கரத்தை வந்து நீ விட்டு போகணும் அப்படின்னா அந்த நிலாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்பாங்க. நிலா தான் வந்து உன்னை கவனிச்சு, அதாவது ஒரு ஒரு பிரிசனுக்குள்ள இருக்க நீ, அந்த பிரிசன்ல வார்டன் இருப்பார் இல்லையா, அந்த வார்டன் தான் நிலா. அந்த நிலாவோட இது நேரம், அந்த நிலாவோட இது, அந்த நிலவோட சுவாசம், அந்த நிலவோட மண்டலம், இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு இதை விட்டு போக முடியும். நிலவு என்றால் என்ன அப்படின்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை விட்டு உன்னால போக முடியும். ஏன்னா இந்த நிலா தான் உன்னை வந்து கர்மங்கள் எல்லாம் பண்ண வைக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சூரியன், சந்திரன், பகவான்ட்டு. ஆனா நிலா தான் உன்னை எல்லா கர்மத்தையும் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். 2 நாள் தான் உனக்கு ரசனை, அந்த விருப்பு வெறுப்பு எல்லாமே மாறிடும். புஸ்தகத்தை படிச்சு முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்ப, அப்புறம் அந்த புஸ்தகத்தை தூக்கி போட்டுருவ. அப்புறம் திரும்ப இன்னொரு நாள் அந்த புஸ்தகத்தை தேடுவேன் என்ன ஆகுதுன்ட்டு. இப்படிதான் வந்து இந்த நிலவு வந்து உன்னோட உணர்வோட விளையாடுது. ஆமா, அதான் 10 அப்படின்னாலே அறிவு அப்படின்னு அர்த்தம். இந்த 10 அறிவு இருந்தா தான் இதை விட்டு உன்னால போக முடியும். இருக்கு மதிதான் அந்த பால் கொடுக்குது இல்லையா, தேன் கொடுக்குது. அந்த மதியோட மயக்கத்திலேயே நம்ம இருக்கோம். முழு மதி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படியே இருக்கிற மதியில அப்படியே மயக்கத்திலேயே இருக்கும் அப்படின்ட்டு. திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।